எந்த நாட்டிலேயாச்சும் ஒரு நடிகரை அந்த நாட்டோட அதிபரா தேர்ந்தெடுப்பாங்களா? இந்த நாட்டுல அப்படி தேர்ந்தெடுத்தாங்க. அதனோட விளைவு அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. 2015 உக்ரைன்ல ஒரு டிவி சீரிஸ் ரொம்ப ஃபேமஸா போகுது. தி சர்வன்ட் டு தி பீப்புள் அப்படின்ற இந்த டிவி சீரிஸ்ல உக்ரைனோட பிரசிடென்டா ஜெலன்ஸ்கி நடிச்சிருப்பாரு. இதை பார்த்து அந்த மக்கள் எல்லாருமே ஜெலன்ஸ்கியை நம்ப ஆரம்பிச்சாங்க. இதனோட விளைவா 2019 ஜெலன்ஸ்கி சர்வன்ட் டு தி பீப்புள் அப்படின்ற அந்த சீரிஸ் நேம்லயே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியோடைய பிரசிடென்ட் வேட்பாளராகவும் இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 73% மக்கள் இவருக்கு ஓட் போட்டு அந்த நாட்டோட அதிபரை சூஸ் பண்றாங்க. எந்த விதமான பொலிட்டிக்கல் அனுபவமும் இல்லாத ஜெலன்ஸ்கி நிறைய முக்கியமான திட்டங்கள்ல கையெழுத்திடுறாரு. கரப்ஷனை ஒழிப்பேன் அப்படின்னு நிறைய நல்ல திட்டங்கள் செஞ்சாலும் அவர் பண்ண பெரிய தப்பு அமெரிக்காவை நம்பினது. அமெரிக்கா பேச்சை நம்பி நாட்டோ கண்ட்ரீஸ்ல உக்ரைனை இணைக்க போறோம்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி ஒரு முடிவு எடுக்கிறாரு. இது ரஷ்யாவுக்கு சுத்தமா பிடிக்கல, புதினுக்கும் பிடிக்கல. 2-3 வார்னிங்ஸ் வர்றாங்க. அதெல்லாம் இவங்க பெருசா கண்டுக்கவே இல்ல. இதனோட விளைவா 2022 பிப்ரவரியில ரஷ்யா உக்ரைன் மேல போர் தொடுக்கிறாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜோ பைடனோட அமெரிக்கா நிறைய கடன்களையும் ராணுவ உதவிகளையும் செய்யறாங்க. அந்த டைம்ல எல்லாம் நல்லா சண்டை போட்டுட்டு இப்ப ரீசெண்டா ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆன உடனே எங்க கண்ட்ரில இருந்து உங்க கண்ட்ரிக்கு நான் இனிமேல் கடன் தர மாட்டோம், எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு கையை வச்சிடறாங்க. இந்த மாதிரி ஒரு நடிகர் கிட்ட, அனுபவம் இல்லாத ஒரு நடிகர் கிட்ட ஒரு நாட்டை தந்தா என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அப்படின்றதுக்கு ஜெலன்ஸ்கி ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கதா அந்த நாட்டு மக்கள் சொல்றாங்க.